ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹைடெக் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சிக்கன் வடி பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நான் விஷஸ் சொல்லிக்கிறேன். விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸை இந்த பிரியாணியோட சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு பிரியாணி பாத்திரம் வச்சுட்டேன். அதில் வந்துட்டு கடலை எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தை வச்சு நம்ம வடி பிரியாணி செய்கிறதுனால தண்ணியை வச்சு நம்ம உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எக்ஸஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த தண்ணியை தொட்டு பார்க்கும்போது உப்போடைய உரப்பு வந்து சிறுன்னு இருக்கணும். அது போல் வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 கிராம்பு, ஒரு 2-3 பட்டை, 2 ஏலக்காய், நெக்ஸ்ட்டு ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு போட்டுக்கோங்க. இது தண்ணியில் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கேசரி பவுடர் போட்டு இதை வந்து மூடி வச்சுடுங்க. இது ஃபுல்லாக சிம்மில் இருக்கட்டும். இந்த பக்கம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 4-5 பட்டை, ஒரு 10 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலையை பிச்சு போட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்துட்டு மட்டன் பிரியாணியும் கொடுத்துருக்குறேன். அந்த மட்டன் பிரியாணியோடைய லிங்க்கையும் கொடுக்குறேன். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 1.25 கிலோ அளவுக்கு நான் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கிறேன். 1.5 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்திருக்கிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் வந்துட்டு வெங்காயத்தை இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இந்த வெங்காயம் கூட்டியோ குறைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நான் பாதி வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்துட்டு போட்டு இதை நல்லா வதக்க போகிறோம். எனக்கு வந்து மசாலா கொஞ்சம் வெங்காய மசாலா இதெல்லாம் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் அதிகமாக போடுறேன். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கின பின்னாடி இப்போ மீதி இருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் லாஸ்ட் வரைக்குமே வந்துட்டு நிறைய டிப்ஸு சொல்லுவேன். கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு டிப்ஸு உங்களுக்கு தேவையானதாக இருக்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதில் நான் வந்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது வெங்காயம்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நான் வந்துட்டு உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கான ஸ்பெஷலாக கேக்கு, சாக்லேட் எல்லாமே கொடுத்துருக்குறேன். இப்போது பச்சை மிளகாய் வந்துட்டு நான் கீரி வந்துட்டு ஒரு 12 பச்சை மிளகாய் அளவுக்கு போட்டு இதையும் வந்துட்டு நல்லா வதக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு ஃபுல் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. எனக்கு கிராம் அளவுக்குலாம் சொல்ல தெரியாது. ஏன்னா அது ரியாலிட்டியும் கிடையாது. நம்ம வீட்டில் வெயிட் மிஷின் வச்சுட்டு நம்ம அளந்து பார்த்து எதுவுமே செய்கிறது கிடையாது. பார்க்குற அளவுகள் தான் நம்மளுக்கு வந்துட்டு தேவை. சரிங்களா? நான் எடுத்திருக்கிற அளவுக்கு இதெல்லாம் நான் போட்டிருக்கிறேன். என்னுடைய குட்டி ஸ்பூன் தான் மிளகாய்த்தூள் வந்துட்டு நான் அதில் ஒரு 9 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக எண்ணெய் வந்து சிம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் நீங்கள் வந்துட்டு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போடும்போது நல்லது. நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா அதெல்லாம் தீஞ்சிடும். சரிங்களா? ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போடுறேன். எல்லா பொடிகளும் போடும்போது நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் போடணும். நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா, சக்தி சிக்கன் மசாலா எடுத்துருக்கிறேன். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளை போட்டுக்கோங்க. அதுவுமே வந்துட்டு டேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அது போட்ட மாதிரியும் இருக்கக்கூடாது, போடாத மாதிரியும் இருக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் 1.5 கிலோ அளவுக்கு சிக்கனை எடுத்திருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்துட்டு சிக்கன் பெரிய பெரிய பீசஸாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற அரிசி அளவை விட நீங்கள் ஒரு 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ நீங்கள் வந்துட்டு சிக்கனை எக்ஸஸாக போடும்போது தான் டேஸ்ட்டு வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லா மிளகாய்த்தூள்லையும் நீங்கள் சேர்கிற மாதிரி இது நல்லா வந்துட்டு வதக்கும் போது சிக்கனில் எல்லாம் வந்துட்டு நல்லா மசாலா இறங்கி நல்ல ஒரு ஜூஸியான டேஸ்ட்டில் சிக்கன்லேயும் வந்துட்டு டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். அதனால தான் இது போல் பொடி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா அதில் சிக்கனை வேக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அதில் நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நம்ம தக்காளியை போடுறோம். தக்காளி வந்துட்டு நீங்கள் எடுத்த வெங்காயத்தை விட தக்காளியை குறைச்சிக்கணும். நீங்கள் தக்காளியும் வந்துட்டு குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். சரிங்களா? இப்போது கூட்ட வேணாம், இந்த அளவுக்கே போதும். நீங்கள் தக்காளியை வந்து குறைக்கலாம் வேணும்னா. சரிங்களா?
நான் ஒரு 2 பிடி அளவுக்கு புதினாவை போட்டுக்கிட்டேன். இப்போது ஒரு பிடி அளவுக்கு நான் வந்துட்டு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லியை போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டு சிக்கனை வதக்கும்போது அது நல்லா வந்துட்டு ஜூஸி டெக்ஸ்சராக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பு போட்டிருந்தோம். இப்போ வந்துட்டு தயிர் வந்து ஒரு 300 ml அளவுக்கு நான் வந்துட்டு தயிரை போட்டிருக்கிறேன். கெட்டியான தயிர். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். நான் வந்துட்டு இப்போ மூடி வச்சு சிம்க்கும் மீடியமுக்கும் நடுவில் வந்துட்டு வச்சிருக்கிறேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு இதுலேயே வந்துட்டு வேகட்டும். இந்த பக்கம் நம்ம வந்துட்டு தண்ணியை வச்சிருக்கிறோம் இல்லைங்களா வடிக்கிறதுக்காக. அதை வந்து இவ்வளோ நேரம் ஃபுல் சிம்மில் இருந்தது. இப்போ ஃபுல் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு நல்லாவே வந்துட்டு ஃப்ளேவர்லாம் நல்ல அரோமா ஸ்மெல் சூப்பராக வந்துட்டு இருக்குது. இப்போது இதை நம்ம நடுவில் எடுத்து சிக்கனை வந்து கிளறி விடுங்க. ஏன்னா அடிப்பிடிச்சதுன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போது இதை மூடி வச்சு இதுக்கு மேலே ஒரு லெமனை வைக்கிறேன். இது வந்து ஹீட்லேயே நல்லா வந்துட்டு இதுவாகும் போது ஜூஸ் நம்ம எடுக்கும்போது ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் நல்லா வந்துட்டு புழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம ஹீட்லேயே வந்துட்டு ஒரு லெமனை வச்சிட்டோம். இப்போது இந்த பக்கம் வந்துட்டு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒலை கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒலையில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நான் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கிறேன். 1.25 அளவுக்கு வந்துட்டு அரிசி எடுத்திருக்கிறேன். தண்ணி வந்து எக்ஸஸாக இருந்தாலுமே பரவாயில்லை, நம்ம வடித்து அது தம்க்கு தான் விட போகிறோம். நம்ம பாஸ்மதி அரிசி பார்வைக்கு வேணாலும் நல்லாயிருக்கும், ஆனால் ஜீரக சம்பா அரிசி தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை மூடி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம வந்துட்டு அரிசியை வடித்து போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. அது உங்கள் கவனத்தில் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு நம்ம வந்துட்டு 500 சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாங்க. இந்த வருஷம் நம்மளுடைய கிறிஸ்மஸ்க்கு 42.7K சப்ஸ்கிரிப்ஷன். பாருங்கள், நல்லா வந்துட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், இப்படி உடைச்ச உடனே இப்படி பிச்ச உடனே உடையணும். அதே நேரத்தில் சிக்கன் உடைஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனை வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரிசியை வடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு தம்க்கான துணி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்குவோம். இந்த தம்க்காகவே நான் இந்த துணியை வைப்பேன். ஏன்னா நம்ம பேப்பர்லாம் வந்துட்டு தம்க்கு விடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டே வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். இது வந்துட்டு அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம அரிசி வந்துட்டு ஒரு 60% அளவுக்கு வெந்துச்சுனாக்கா போதும். இப்போது லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நம்ம ஃபஸ்ட்டே போட்டுக்கலாம். இப்போது ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம லெமன் ஜூஸை போடணும். பாருங்கள், 60% அளவுக்கு நம்மளுக்கு அரிசி நல்லா வெந்துடுச்சு. இதை நல்லா வடித்து இப்போ தண்ணியே இல்லாத அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. இது போல் ஒரு ஃபில்டரை வாங்கிக்கோங்க. எல்லாருக்குமே இந்த போல் ஒரு ஃபில்டர் யூஸ்ஃபுல்லான ஃபில்டராக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஃபில்டர் இது. எனக்கு ரொம்பவே இந்த கேட்ஜெட்ஸில் இது பிடிச்ச ஒன்று. இப்போது அரிசியை போட்டு ரொம்ப வந்துட்டு உடையாத மாதிரி வந்துட்டு லேசாக கலந்து நல்லா வந்துட்டு அந்த மசாலாவோட அரிசி எல்லாமே சேர்ந்து கலர்ற மாதிரி கலரி தம்க்கு விட்டுடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் நல்லா வந்துட்டு தம் ஆகிடும். நம்ம அதுக்கு மேலே நம்ம வெயிட்க்கு வந்துட்டு வடித்தோம் இல்லைங்களா தண்ணி, அதை எடுத்து வெயிட்க்கு வச்சிட்டோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நான் மறந்துட்டேன் போடுறதுக்கு. இப்போ நான் வந்துட்டு போட்டு இதையும் வந்துட்டு மூடி வச்சிடுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இது போல் வந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி புதினா தூவி விடும்போது இது அப்படியே வந்துட்டு கிளறாமல் இப்போ நம்ம தம்க்கு விட்டுடுவோம். டேஸ்ட்டு வந்து பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இது போல் நான் சொன்ன டிப்ஸை விட நீங்கள் செய்யும் போது நான் வந்துட்டு என் பொண்ணுடைய பர்த்டேக்கு நான் வந்துட்டு சிக்கன் பிரியாணி கொடுத்துருந்தேன். அதை சாப்பிட்டவங்க நிறைய பேர் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வீடியோ கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் கொடுக்க முடியலை இவ்வளோ நாள், அதனால் இப்போ கொடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய சிக்கன் பிரியாணி டேஸ்டியாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த சிக்கன் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க.
விஷ் யூ மேரி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸை இந்த சிக்கன் பிரியாணியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.